நீங்கள் காண்பது சேலம் மாவட்டம் வேலூர் உள்ள தான்தோன்றி ஈஸ்வரன் கோயிலில் இப்பொழுது அந்த படத்தை காண்கிறீர்கள். இது களவியலான ஒரு காட்சி. அதாவது இனப்பெருக்கத்துக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை மனிதர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்பதற்கே இந்த கலையான காட்சி செதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயில் சுமார் 4000 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது தமிழ் பேசும் மக்களிடையே முன்னோடியான கோயில் என்று இதை சொல்கிறார்கள். 4000 வருடங்கள் ஆகிவிட்டது இந்த கோயில் தோன்றி. கோயிலின் உள்ளே இடது பக்கம் பிரகாரத்தில் இப்பொழுது நாம் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதாவது லிங்கங்கள் இங்கு. ராஜராஜ சோழர் கோயிலில் 5 பகவானை வைத்து தான் அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கட்டினார் என்பார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த கோயிலில் 5 பஞ்சபூதங்களை சின்ன சின்ன சிலைகள் வைத்து கோயில் கட்டியிருக்கிறார்கள். இது 4000 வருடங்களுக்கு முன்பே கட்டப்பட்ட கோயில் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் காண்பது 63 நயன்மார்களுடைய சிலைகள். இந்த சிலைகள் எல்லாம் பேரரசர் ராஜராஜ சோழன் கிபி 10ஆம் நூற்றாண்டிலேயே அருகிலுள்ள ஆற்றில் பிரதிஷ்டை இந்த சிலைகளுக்கு செய்து அவர் கையாலே இதை வைத்தார் என்று இங்குள்ள பொதுமக்கள் பேசுகிறார்கள். ஆனால் இதற்கு கல்வெட்டு ஆதாரங்கள் எதற்கும் இல்லை. ஒவ்வொரு நயன்மார்களுக்கு மேலே அவருடைய பெயர், அவருடைய ராசி நட்சத்திரம் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது. நான் சிறுவனாக இருக்கும் பொழுது பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டி வரும்போது அப்பர், சுந்தரம், மாணிக்கவாசகர் என்று சொல்வார்கள். இதன் அடிப்படையிலேயே இந்த உங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடங்குகிறோம் என்று அப்பொழுது பொண்ணு மாப்பிள்ளை சொல்லி கொண்டு வருவார்கள். இப்பொழுது அது சொல்வது ஏனோ காணோம். அறுபத்தி 3 நயன்மார்களை இப்பொழுது கண்டீர்கள். இந்த மரம் சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பாக தோன்றிய மரம் என்றார்கள். நான் சிறுவனாக இருக்கும்போது இந்த மரம் பசுமையாக இருந்தது. 50 வருடங்களுக்கு முன்னால். இப்பொழுது அந்த மரம் காய்ந்து போய்விட்டது. ஆனாலும் பொதுமக்கள் அதற்கு வழிபாடு நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். பிரகாரத்தை சுற்றி இப்பொழுது நாம் வந்து கொண்டிருக்கிறோம். கருவறையில் படம் இருப்பதற்கு அனுமதி இல்லை. இது ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் இடம் தினந்தோறும். அன்னதானத்தை மூத்தவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இது கருவறைக்கு அருகிலோ நாம் இருக்கிறோம். கருவறையில் படம் எடுப்பதற்கு அனுமதி இல்லை. ஒன்பது நவகிரகங்கள் இருக்கிறது. இது கோயிலின் முகப்பு தோற்றம்.